ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தீபாவளிக்காக வெடி பாக்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மருதாணி அரைச்சி கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் வச்சோம். சின்ன பாப்பா போய் தூங்கிட்டாங்க. நானும் பெரிய பாப்பா மட்டும் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க 2 கையில் வச்சுருந்தாங்க, நான் ஒரு கையில் தான் வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே வாங்க என்ன கலரில் இருக்குன்னு சொல்லி 3 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெரிய பாப்பாவுக்கு லைட் கலரில் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு நல்லா டார்க் கலரில் பிடிச்சிருந்துச்சி. சின்ன மேடத்துக்கும் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் தான் பிடிச்சிருந்துச்சி. அந்த மேடம் பார்த்தீங்கன்னா நாங்கன்னு அழிச்சு வச்சுட்டாங்க. அழிச்சதோடு அவங்க 2-3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க, குளிருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாரம்பரியமாக நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி வச்சு சிவக்காய் வச்சு குளிக்கிறதான வழக்கம்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயை வச்சு பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சிட்டு இருந்தேன். இந்த மேடம் ரொம்ப கராக்கியம்மா, தேய்க்காதீங்கம்மா, கண்ணில் தேய்க்காதீங்க, கழுத்தில் தேய்க்காதீங்க, காதில் தேய்க்காதீங்கன்னு ஒன்றா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போதும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிரரில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்குது, என்ன எப்படி தேய்ச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் என்ன பார்க்குறேன், எப்பயும் முகத்தில் அப்புறம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எப்பயுமே இந்த மேடம் தான் சரியான ஆள். ஏன்னு கேட்டேன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற மாதிரி அவங்க கையை கட்டி அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. நீ என்ன எங்கே வேணாலும் தேய்க்க, என்ன தேய்மா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்ம கை கால் முகம் எல்லாமே தேய்க்கிற பழக்கம்தான் இது வந்துட்டு. நான் இங்கே இவ்வளோ கல்யாணம் முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பழக்கம் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அதில் ரொம்ப கராக்கி பின்னாலே என் ஹஸ்பண்ட் ரொம்ப நான் எண்ணெய் தேய்க்கல, நான் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை குக்கிங் வேலையை கொடுத்துட்டு நான் எண்ணெய் தேய்க்க விட்டுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வதக்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜாக்கில் தான் நம்ம எண்ணெய் தேய்க்க முடியும்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டப்புறம் 4 பேர் குளிச்சாச்சு. போய் பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா 100 பூ 80 ரூபாய் இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு. சாமிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி வாங்கியிருந்தாங்க. பாப்பா 2 பேருமே நாளே பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வாங்கிட்டாங்க. ஸோ சாமிக்கு ஒவ்வொரு செவ்வந்தி வச்சுட்டு அப்புறம் ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தேன். அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நாளே நம்ம வீட்டில் ஆட்டின மாவு இருந்துச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பார் சட்னி தான் பண்ணியிருந்தேன். வடை மட்டும் நம்ம வெளியில் வாங்கிக்கிட்டாச்சு. காலையில் சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு இலை வேணுங்கிறக்காண்டி இலை வாங்க ஹஸ்பண்டு போயிட்டாங்க. இலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சின்ன பிள்ளை பாப்பா தான் என் சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு ட்ரெஸ்ஸை போட்டு. அதுக்கப்புறம் நான் சும்மா வந்தால் திட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அம்மா திட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தான் மேட்ரே. அவங்களுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் சிக்கன் எடுத்துருக்கு. இல்லைன்னா சிக்கன் எடுக்க மாட்டோம், மீன் தான் எடுப்போம். சரி, சிக்கனை பொரித்து முடிச்சு இப்போ லஞ்செல்லாம் எல்லாமே ரெடி ஆயாச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் நல்லா பெப்பர் சீரகம் போட்டு தேங்காய் பூ போட்டு ரத்த பொரியல் பண்ணியிருந்தேன். அவர் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் பண்ணியிருந்தோம். வாரம் நம்ம வீட்டில் எடுக்கிறது தான். ஸோ தீபாவளினாலே அந்த வெடி, புது ட்ரெஸ்ஸு, குழம்பு கறி குழம்பு தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மழை, உடம்பு சரியில்லாதனால மிளகு ரசம் பண்ணிடுவோன்ட்டு மிளகு ரசம். ஸோ ஆல் ஃபேவரட் சிக்கன் பொரியல், சிக்கன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் பண்ணியிருந்தேன், பெப்பர் போட்டு ஆனியன் போட்டு ஆம்லேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரசகுல்லா. ஸோ இதுக்கு முன்னால் காமிச்சதில் அந்த வெடி பாக்ஸும் இந்த ரசகுல்லாவும் ஒரு ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க டிசைனிங் போட்டு கொடுக்குறதுனால அங்கே கம்பெனிலேருந்து எங்களுக்கு வருஷம் அது வந்துடும் பார்த்துக்கோங்க. ஸ்வீட் இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ஸ்வீட் கொடுத்தாங்க. எனக்கு வருஷம் எங்கள் மச்சா வீட்டிலேருந்து ஒரு பாக்ஸ் எப்பயுமே வந்துடும். ஸோ என் மச்சா பையன் நாளே கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேறு வாங்கியிருந்தாங்க, அதுவும் என் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க. இப்படியே ஒரு 4-5 பாக்ஸ் நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸாக தான் கிடக்கு. சரியாப்பா 10 நாளாக பார்த்தீங்கன்னா பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு பிடிச்சிருவோங்கிற மாதிரி நல்லா வெரைட்டியாக வச்சு சாப்பிடுவோன்ட்டு ஒரு திருப்தியாக இன்றைக்கி சாப்பிட்டோம். ஸோ ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. பாப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரசகுல்லா பிடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து இப்போ சாப்பிட்டாச்சு. ஸோ காலையிலன்னு சொல்ல முடியாது, 3 நாளாவே மழை தான் நம்ம ஊரில். வேட்டே வெடிக்க முடியல. சின்ன பாப்பா தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, என்னப்பா வேட்டு வெடிக்க முடியலன்னுச்சு. நாங்கள் தான் வேட்டு வெடிக்கலை. ஸோ சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வேட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலே வரல. நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா தீபாவளியும் முடிஞ்சிடும் சொல்லி சின்ன பாப்பா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தீபாவளியே இல்லைன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து வேட்டு போட்டால் தான் தீபாவளி அப்படின்ட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டை எழுப்பி நாங்கள் இங்கே வேட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். பெரிய வேட்டெல்லாம் போடலைங்க. பெரிய வேட்டு சும்மா பழசில் ஒரு 4-5 இருந்ததை மட்டும்தான் போட்டோம். பழசுன்னா ஒரு போன வருஷம்தான்.
போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருந்த அந்த பழைய வேட்டை நீங்கள் வெடித்து முடிச்சாதான் புது வேட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண விடுவேன்னு சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு 3 பாக்ஸ் ஃபுல் பாக்ஸே நம்ம வீட்டில் இருக்குது. பழைய தான் நீங்கள் முடிங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கம்மி மத்தாப்பு, இந்த தரச்சக்கரம், அப்புறம் அந்த சாட்டை, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறையா இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளி நல்லா செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. எங்களோட சேர்ந்து எங்கள் ஜாக்கியும் செலிப்ரேஷன் பண்ணிடுச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெடி சத்தத்தை கேட்டாலே கொஞ்சம் பயப்படுவான். எப்பவுமே வெளியில் தான் படுத்திருப்பான். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். அந்த வெடி சவுண்டை கேட்டுட்டு பிறகு எங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். எங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தான் எங்கள் ஜாக்கி. நானும் பெரிய வெட்டு போட கொஞ்சம் பயப்படுவேன், நானும் பெரிய பாப்பாவும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரச்சக்கரம் போடும்போது அப்போ தான் வச்சுட்டு நிம்மற இல்லை, அது சுத்தாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. ஸோ கண்ணு ஓரத்தில் பட்டதுனால கொஞ்சம் பயப்படுவேன். கண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, இதனால் வேட்டு போட கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த கம்மி மத்தாப்பு, இந்த பென்சிலு, அப்புறம் சாட்டை, இந்த மாதிரி சின்ன வேட்டு தான் போடுவேன். இந்த பென்சிலுமே ஒருக்க வெடிச்சிருச்சு. ஸோ பென்சிலுமே நான் பிடிச்சிருக்க மாட்டேன், சின்ன பாப்பா மட்டும் தான் பிடிச்சிருப்பாங்க. பெரிய வெட்டு அணுகுண்டு இந்த மாதிரி இருந்ததெல்லாம் ரோட்டில் வச்சு போடுவோன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வீடு இருக்கும். ஸோ அங்கே வச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, யார் வீட்டுக்குள்ளாவது போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ மெயினில் இருக்கனால பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு 2-3 வருஷமாக சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரே நாளில் கொளுத்தி தள்ளிட்டாங்க. பழைய வேட்டெல்லாம் யாரும் போடல, அவங்க மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே பட்டாசு தான் ஃபேமஸ்ன்னு தெரியும். அது எங்கள் ஊர்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ திரும்புகிற இடம் ஃபுல்லாக வானை வேடிக்கை அது மாதிரி தான் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அடித்து கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. வேட்டை சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீ என்ன மழை பெய்யுற, நான் வாட்டுக்கு வேட்டு வெடிப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேட்டையும் வெடித்து முடிச்சாச்சு. சரி வாங்கப்பா கிளம்புவோம், உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போகங்களே என் பொண்ணுங்க 2 பேரும் சின்னதாக ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலில் விழுகிறது தான். இந்நேரம் காலில் விழுச்சோன்னே என்ன நான் காலில் விழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நைட்டு 8:30 மணிக்கு 2 பேரும் காலில் விழுந்துட்டு இருந்தாங்க. காலில் விழுகிறது காரணம் என்ன, காசு தான் மேட்ரு 2 பேருக்கும். என் ஹஸ்பண்ட் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டாரு. எப்பயுமே அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ கேட்டதை கொடுப்பாங்க. அதை 10 ரூபாயா இருக்கட்டும் 50 ரூபாயா இருக்கட்டும் கொடுத்துருவாங்க. இந்த வட்டம் 10 ரூபா தான் கொடுத்தாங்க. நானும் காலில் விழுற எனக்கும் காசு கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நீ விழுந்தா 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. நான் காலில் விழுக வேணா, நீ காசுன்னு தர வேணான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் 3 பேர் வண்டியில். நாங்கள் முன்னாடியே ஏன் கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பிளானு. இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு எந்த கடை இருக்காதுன்னு தெரியும். ஸோ ஐஸ்கிரீம்னால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு 3 கடை அணிஞ்சு 4வது கடையை அந்த கடையை ஒரு வழியாக தேடி பிடிச்சி நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா 2 பேர்த்துக்கும், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருக்காங்க. ஸோ 7 பேர்த்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க வேணாம், ஆமாம் அப்பா வந்துடுவாங்கன்னு சொல்லி என் பிள்ளைங்களை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போங்களே பெரும்பாடாக போச்சு. நான் போய் என் ஹஸ்பண்ட் வரல பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் எங்கள் எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க 5 பேரும். எந்நேர வர சொன்னேன், எந்நேர வரீங்க அப்படின்னு. எங்கள் அத்தை ஒரு ஆள் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்து நீ என்னமோ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்போ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மச்சான் பொண்ணு சித்தி நான் தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னம்மா இத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க, நைட்டு வந்திருக்கீங்க, 9 மணிக்கு காலத்தில் வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருந்தேன். மச்சானோட 3வது பொண்ணு இவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நியூ இயர் என் ஹஸ்பண்டு தான். எப்பயுமே எங்கள் அத்தை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் வீட்டில் வெட்டியாக இருக்கோங்கிறனால 3 பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். தீபாவளிங்கிறதுனால சரி என் ஹஸ்பண்டோட வருவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கவங்கள தான் எழுப்பி நாங்கள் வேட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். வந்தோடனே திட்டிக்கிட்டு இருந்தாங்க, முடி எப்படி வச்சுருக்கேன், ஏன் சேவிங் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி அக்கறையில் 2-3 திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம் ஆக முடியுமா, நீங்களே சொல்லுங்கள். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்க முடியும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டிலேருந்து முன்னாடிலேருந்து அவங்க அப்படி தான், அவங்க கேரக்டரை மாற்ற முடியாத மாதிரி என் கேரக்டரை மாற்ற முடியாது.